நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாகலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக சித்தம் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை சங்கீதம் 77:1. சங்கீதம் 77:1 நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து நீ செய்தி கொடு என்று என்னோடு கூட பேசினார். நான் அப்பொழுது இந்த வார்த்தையை குறித்து நான் ஆலோசித்த பொழுது ஒரு கெஞ்சுதலின் ஜெபம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். கெஞ்சுதல் என்று சொன்னால் சிலர் அதை ஒரு மாதிரியாக நினைப்பவர்கள் உண்டு. ஏன் கெஞ்ச வேண்டும் என்று நினைக்கிற அநேகர் இந்த காலத்தில் உண்டு. ஆனால் தேவையில்லாத இடங்களிலே போய் கெஞ்சி கொண்டிருப்பார்கள். சிலர் தேவையற்ற காரியங்களுக்காக கெஞ்சுவார்கள். ஆண்டவரிடத்தில் அல்ல, உலக மனிதர்களிடத்திலே போய் கெஞ்சி கெஞ்சுவார்கள். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கெஞ்சுவாங்க. வேலை ஸ்தலங்களிலே கெஞ்சுவார்கள். நேரத்துக்கு போகல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில கேட்டு வெளியில நிப்பாட்டிடுவாங்க, உள்ள அளவு பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது இல்லையா? வெளியில் சொன்னது வெளியில் நிப்பாட்டுவது கிடையாது. என்னைக்காவது ஆண்டவர் ஓடினா உங்களை வெளியில நிப்பாட்டிடுவாரு. அவர் வந்துட்டாருன்னா அவர் பாட்டில் போயிருவாரு, வந்துட்டு போயிருவாரு. அன்னைக்கு நீங்க வெளியில தான் நீங்க இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெஞ்சுதல், கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். நான் அப்படி கெஞ்சி ஜெபித்த மனிதர்களை எல்லாம் யோசித்தேன். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல நாம் பார்க்கும் போது அங்கு யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அவருடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் ஏமாற்றினவர். யாக்கோபு என்றால் என்னது? எத்தன் அப்படின்னு அர்த்தம். ஏமாற்றினவர். பிறக்கும் போதே சகோதரனுடைய குதிகளை பிடிச்சுக்கிட்டே வெளியில வந்தார். யாரு? அவனுக்கு அண்ணன் ஏசா குழந்தையாக தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது இந்த யாக்கோபு அவர் குதிகளை பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வெளியில இருக்கும்போது இவரும் சேர்த்து வெளியில வந்தாங்க. அப்படிப்பட்டவங்க அதை நீங்க வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்துல ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் அப்படிதான் வெளிப்பட்டான். அவன் குதிகால பிடிச்சு வெளியில வந்தான். அதே குதிகால பிடிச்சு இழுத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான்? ஏமாந்து பிடிக்கிட்டான். முதல்ல அவனுக்கு உள்ள புத்திரி சிங்காரத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஒரு கூட கொடுத்து வேட்டையாடி வேர்த்து விறுவிறுத்து வந்த அண்ணன் சாதத்துக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பா நீ கூடு காய்ச்சிக்கிட்டு இருக்கியா கொஞ்சம் தானா, இவன் வேண்டாம் உன் பாலத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னா கொடுத்து போயிட்டான். எனக்கு இப்ப இந்த கூடுதான் பெருசு அப்படின்னு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையுமே நான் தான் உங்களுடைய மூத்த மகனுக்கு ஒரு ஏமாற்று காரியத்தை ஒரு பெரிய ஒரு டிராமாவை போட்டு, ஏன்னா அவனுக்கு கண்டு தெரியாது
கண்ணு தெரியாத அப்பனை ஈஸியா ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்படி பல காரியங்கள்ல அவன் இப்ப கடைசியில அவனை குறிச்சு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காரியத்தை செய்த பிற்பாடு அவன் அண்ணனுக்கு போவோம்னா போவோம், பால் ஒண்ணு எப்போவாவது ஒண்ணு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகா ஏசா யாக்கோ மேல ஒரு வைராக்கியம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நீ பிடிக்கிட்டே படுவாவி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பால் வச்சுக்கிறேன்னு சொன்னான். ஓடி போயிட்டான். இது ஓடி போனவன் திரும்பி வரும்போது, நல்ல கவனமா கேட்கணும், திரும்பி வரும்போது இவனுக்கு நல்ல பிளஸிங். போகும்போது ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து வெளிப்பட்டார். அதான் பெத்தேல் என்று சொல்லக்கூடிய இடம். பர்வத்தின் அந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இவன் தலைக்கு வச்சிருந்த ஒரு கல்லு தலைக்கு வச்சு படுத்திருக்கான். அந்த இடத்திலிருந்து ஒரு ஏணி, பர்வத்துக்கு போற ஏணி, தூதர்கள் மேல ஏறது இறங்குவதுமாக ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கு பெத்தேல்னு பேர் வச்சு அங்க அவன் ஒரு இது பண்ணான். நான் போற கையுமாக போறேன், நான் திரும்பி வரும்போது என்னை நீர் ஆசீர்வதியும், நான் உங்களுக்கு தசமா கொடுப்பேன் அப்படின்லாம் பெரிய ஒத்தரையெல்லாம் பண்ணிட்டு போனான். திரும்பி வரலாம், திரும்பி வரும்போது இந்த யாக்கோக்கு என்கிற ஆற்றங்கரையிலே அவனுக்கு அதை தாண்டினால் அண்ணன் இருக்கிறதான, அதாவது இவன் சொந்த பூமிக்கு போகிறதான அந்த ஏரியா வந்துடும். அண்ணனுக்கு ஏரியாவுக்கு போயிடும். அண்ணன் இப்ப எப்படி இருப்பாரு? கோபத்தில் இருப்பாரு. ஜோமன் ஆர்மி அதைத்தான் இதுல போட்டிருக்கு. ஓசியா தீர்க்கதரிசி சொல்ற 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தார், தன் பலத்தினால் போராடினான், தேவனோட தன் பலத்தினால் தேவனோடு போராடுகிறான். ஆண்டோட போராட்டமான ஜெபம், விடிய விடிய ஆண்டோடைய பாதத்தை பிடித்து விடவே மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் போராடி. அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் என்று சொல்லப்படுது. தூதனோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எப்படி அழுதான்? என்னை ஆசீர்வதித்தாலுடைய உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு அது யாராவது நீங்க அழுது ஜெபம் பண்ணி கெஞ்சி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கெஞ்சி ஜெபம் பண்ணு. நான் நிறைய டைம் கெஞ்சி ஜெபம் பண்ணிருக்கேன். சில கெஞ்ச தகாத இடங்கள்லையும் போய் கெஞ்சிருக்கேன். அப்படியும் நடந்திருக்குது என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் கர்த்தரிடத்திலே நான் கெஞ்சி கேட்டதை ஆண்டவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றினார். ஒரு அலையில சொல்லுவோம், கெஞ்சி செவிகள். 13 லட்சம் ரூபாய் ஒரு ரெட்டி கையில போய் மாட்டிக்கிட்டு வில்சன் அமௌண்ட், அவன் அங்கிருந்து எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் கொடுத்தான். என்னப்பா இப்படி போய் பண்ணீங்க? போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு. நான் போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே சுவர் பக்கமா எசேக்கியா ராஜா அப்படி சுவர் பக்கமா திரும்பி படுத்து ஜெபம் பண்ணது போல நானும் அந்த நடு ரூம்ல அப்படி அந்த சுவர் பக்கமா திரும்பி படுத்து அழுது ஜெபம் பண்ணேன், கெஞ்சி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்னால் முடியலப்பா. நான் கேட்கும் பொழுதுதான் கொடுக்கிறேன்னு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது வேற, கொடுக்கிறேன்னு சொல்றான். ஆனால் அவன் கொடுக்கிறது மாதிரி தெரியலையே. இந்த பணத்துக்கு நான் இந்த பக்கம் பதில் சொல்லணும். அவரும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் மொத்தமா இப்ப போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜோப் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா வித்தின் 2 days அவன் என்ன தேடிவான்? ஒரு அலையில சொல்லும், அது வேற நான் அவனை
அவனை தேடி தேடி போவேன். ஒரே வார்த்தையில, சார் உங்க பணம் எங்கேயும் போவாது, அதுலதான் கிடக்கு, இதுல இங்க வாங்க மண்ணில் தான் கிடக்குற மாதிரி அதுலதான் கிடக்கு, அது வித்தோட உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் கர்த்தர் என் கெஞ்சுதலின் செபத்தை கேட்டு அவனை அவனுக்கு கூட்டு வச்சேன். அல்லேலூயா. அவன் வந்து சொன்ன ஒரு இன்னொரு ஆல்டர்னேட், இவருடைய இடம் இருக்கு, இவர் எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் தரணும், நீங்க அந்த இடத்தை வாங்குனீங்கன்னா உங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுக்குறோம், இந்த 15 வாங்கி உங்களுக்குள்ள 13 நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சு. கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. உடனே அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அந்த நாள் ரிஜிஸ்டர் நாளில் கர்த்தர் இன்னொரு கூட இருந்து கமழ்ந்து கட்டளம் பணத்தை அப்படி போடுவது, இந்த பக்கம் போட்ட உடனே அந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும், அவங்கிட்ட இந்த பணத்தை எப்படி போடுவேன், அவரும் பணத்தை எப்படி போடுவோம். கடைசியில் என்கிட்ட 1 லட்சமாவது ஆண்டே போடலாம்னு நினைச்சான், ஒரு பைசா கூட அந்த பணத்தை எடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கரெக்டா பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்வார். கெஞ்சி ஜெபிங்க, கெஞ்சிதலோடு கண்ணீரோடு ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெப வேண்டுதலை கேட்பார். இங்க அவன் அப்படித்தான் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று அந்த சொல்கிறார். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தி அவ்விடத்திலும் நம்மோட பேசினார் என்று அந்த வார்த்தை சொல்கிறார். அருமையான பிள்ளைகளை, நீங்க கர்த்தரிடத்திலே கெஞ்சி செபித்து பாருங்கள். இங்கு ஆசா, இந்த சங்கீதம் 77:1 சொல்லப்படுகிற இந்த வசனம், ஆசாப் என்றால் யார் என்றால் தாவீது ராஜாவுடைய நாட்களிலே அவன் தான் பாடகர் குழு தலைவர், கொயர் லீடர். யாரு? ஆசாப்னா யாரு? கொயர் லீடர். கொயர் லீடர்னா அந்த நாள்ல அவங்க சாதாரண அபிஷேகம் நிறைந்த ஒரு மனுஷன். அநேக பாடல்கள் இந்த ஆசாப்பும் எழுதியிருக்கிறார். எப்படி தாவீதுக்கு ஆண்டவரை பாடி அநேக பாடல்களோடு ஆண்டவரை துதித்தாரோ அதே போல இந்த ஆசாப், இது ஆசாப்பினுடைய சங்கீதம். ஆசாப் அவருடைய வாழ்க்கையிலே அவர் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், நான் அழுது என்ன செய்தேன்? ஜெபித்தேன், கெஞ்சி. வாசிங்க, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. நாம் அழுது ஜோமணி, சத்தமா ஜோமண்ணி, கெஞ்சி ஜோமண்ணும் சத்தத்தை உயர்த்தி அழுதோம் இல்லையா? அழுகை சத்தத்தை கேட்க ஆண்டவர் ஒரு பொழுதும் அந்த இடத்தை தாண்டி போகவே மாட்டார். ஆகவே அழுகையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உடனே அவளுக்கு பதில் கொடுக்கிறார். என் பிள்ளை காலத்தால இறந்துவிடுமே ஓடு அவன் கதறி அழுதான். அழுகையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உடனேயே அங்கு ஒரு கருவை காண்பித்து அந்த குழந்தையை காக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தை மாறி ஒரு நல்ல தெய்வம் வேற எதுவுமே பார்க்க முடியாது. இன்னொரு தேவ மனிதன், அதுக்கு முன்பதாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 2 நாளாகவும் 6:37 சாலமோன் தேவ ஆலயம் புதிதாக கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுதே அந்த ஜெபத்திலே ஒரு ஆலோசனையோடு கூட வெளிப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு?
அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை சிறைப்பட்டு போய் அவங்க வேறு தேசத்தில் இருக்கும் பொழுது தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையில் போன தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி செபிக்கும் பொழுது நீ கேளும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் செபிக்கிறார். அல்லேலூயா. கேட்பீங்களா? தாலாட்டல் மாதிரி இருக்கா? அருள படம் மாதிரி இருக்கா? இன்னொரு வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், மனாசே என்கிறதான ஒரு ராஜா. யார் இந்த மனாசே? எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவாக இருந்து ஆண்டவர் 15 வருடம் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். அந்த 15 வருடம் கூட்டி கொடுக்கிற அந்த நாளிலே பிறந்தவன் தான் யாரு அப்படின்னு சொன்னா இந்த மனாசே. மனாசே ராஜாவாகிய போது 12 வயதாக இருக்கிறார். அதாவது அவருடைய தகப்பன் எசேக்கியா ராஜா இறந்து 12வது இறந்த பொழுது இவனுக்கு வயது 12. அப்படின்னா 15 வருஷத்துல 12 லெஸ் பண்ணா 3வது வருஷத்துல அவனுக்கு மறு ஒரு ஜீவனை கொடுத்து, யாருக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு மறுபடியும் அவன் வாழ்வதற்கு ஒரு 15 வருஷம் கிரேஸ் பீரியட கொடுத்து அந்த அந்த ஒரு 3வது வருஷத்துல இவருக்கு கிடைத்த ஒரு குழந்தை தான் மனாசே ராஜா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை மரணப்படுக்கை அளவிற்கு நம்மை தள்ளி மீண்டும் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்த பொழுது அதற்கு பிறகு தேவன் கொடுக்கக்கூடிய பல ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய பல ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்று ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? நன்றியோடு நாம் காணப்படும். எப்படி இருக்கணும்? நன்றியோடு காணப்படும். ஆனா இந்த 2 நாளாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மனாசேயை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவன் 12 வயதிலே ஒரு ராஜ பதவியில உட்கார்னா, தகப்பன் தன்னுடைய வயதான காலத்திலே இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து அவனை ஆளாக்கி விட்டிருக்கிறான் ஒரு 12 வயசுல. ஆனா அவனுடைய காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீர்மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து வில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவைகளையும் குறி சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. யாரு? இந்த மனாசே ராஜா பொல்லாப்பை செய்தார். இந்த பொல்லாப்பை செய்ய செய்ய கடவுளுக்கு கோபம் வருமா வராதான்? இன்னும் ஒரு காரியத்தை செய்வான். 8ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல 33ஆம் அதிகாரம் 2 நாளாம் 33 8வது வருஷத்துல நீங்க கடைசி பகுதி வாசி பாப்பீங்கன்னா அது சொல்லப்படுது பாருங்க, நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக்கப்படுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். எங்க? தேவனுடைய ஆலயத்துல விக்கிரகத்தை கொண்டாந்து வச்சான். யார்? இந்த மனாசே ராஜா. அதனால 9வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிறோம் யூதாவும் எருசலேம் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கவனிக்காதே போனார். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஆண்டவர் நேசிக்கிற ஜனம், நாமெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள்.
எப்பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்தோமோ, எப்பொழுது அவருடைய நாமத்தினாலே நாம் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் நாம் வழிவழியில் போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். கவனிக்காதே போனால் நடக்கிற காரியம் என்ன? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகள், ராஜா வந்து அவனை தாக்கல, தம்முடைய சேனாதிபதிகளை தளபதிகளை அனுப்பி பாருங்க, அவர்கள் மேல் வரப்படினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சக்கரினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இது தேவையா? ஆண்டவர் 12 வயசுலேயே அவருக்கு ஒரு ராஜ சிம்மாசனத்தை கொடுத்து ஒரு ஆளுகை, ஒரு ராஜ சிம்மாசனத்தில் ஒரு ஆளுகை சொன்னால் அது சாதாரண காரியம் கிடையாது. நாமெல்லாம் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில இருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி உயர்வை கொடுத்து ஒரு மேனேஜர் போஸ்ட்ல உங்களை உட்கார வச்சா தயவுசெய்து ஒரு நாள் கர்வப்படுற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேன்மை, தாழ்மை பண்ணும். அப்பதான் நீங்க உங்களை தாழ்த்தணும். எப்போ உங்களுக்கு அகந்தாங்க அதுல உட்கார்ந்த உடனே தங்களோடு வேலை செய்கிற மற்றவங்க எல்லாம் பார்த்து இப்படி ஒரு விரும்பாங்க, இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு பார்வை, கருத்தை ஆண்டவர் திருப்பி விடுவார். உன் கண்ணை ஆண்டவர் நோண்டிடுவார். ஞாபகம், அது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற உயர்வு. யாராக இருந்தாலும் உன் நிலைமையிலிருந்து, உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீ உயர்த்தப்படும் பொழுது எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த உயர்வு ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆண்டவரே, குப்பையிலிருந்து என்னை உயர்த்தினீர். எனக்கு கீழே ஒரு தூசியை போல இருந்த என்ன நீர் உயர்த்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. குப்பை காத்தடிக்கும் போது மேல போகிறதே உட்காரு, அடுத்த காத்தடிச்சா கீழே வச்சுக்கணும். அதனால குப்பை போல இருந்த நம்மளை ஆண்டவர் உயர்த்திருக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு நீ மகிமை ஒரு இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு? கீழே தாழ தள்ளிடுவாரு. இங்க வெண்கல சங்கி போட்டு முச்செடிகள் வச்சு அவ எத்தனை கீரல் அவனுக்கு விழுந்துருக்கும், உடம்பு முழுவதும் முச்செடிகளுக்குள்ள பிடிச்சு அவனை விலங்கு போட்டு எழுதுவார். இப்போ 12ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் செபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்படினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசை அறிந்தார். அல்லேலூயா. நம்ம கீழே மேல உயர்வா இருக்கும் போதே நீ ஆண்டவருக்கு மகிமை கொடுத்திருந்தா உன் ஸ்தானத்திலிருந்து ஒரு பொழுது நீ கீழே இறங்கவே மாட்டேன், நீ ஒரு பொழுது அவமானப்பட மாட்டேன், நீ ஒரு பொழுது நீ என்ன செய்ய மாட்டேன், நிம்மதியா அனுபவிக்க மாட்டேன். கர்த்தருடைய மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். இல்ல கீழே விழுந்துதான் நீ ஆண்டவரே தேவத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கீழே தள்ளும்போது ஒருவேளை நீ உயிரோட இருந்தா தான் அடுத்த லெவலுக்கு இருப்ப. அப்படியே நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அதோட முடிஞ்சே போகும். நல்ல ஞாபகம். கீழே தள்ளி எந்திரிப்பவர்கள் சிலராத்தான் இருப்பாங்க. உண்மை, உண்மை. அதனால கீழே தள்ளாதபடி நாம் ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு கிடக்க வேண்டும். இந்த கெஞ்சுதல் ஜெபம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அனுதினமும் நம்மை ஆண்டவர் என்ன செய்வார்? மேம்படுத்துவார். நம்முடைய வாழ்வின் நிந்தை, அவமானம், எத்தனை விதமான சோதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வேதத்திலேயே ஒரு அருமையான ஒரு மனுஷன், அந்த மனுஷனை குறிச்சுதான் இப்ப நம்ம பார்க்கணும். அந்த மனுஷனுடைய பெயர் வந்து மோசே. மோசையை குறிச்சு நம்ம பார்ப்போம்னு சொன்னா எல்லாமும் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே ஆனவன்
பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்படும். மோசே எப்படிப்பட்டவன்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் மோசே. ஆனா இந்த மோசே 40 வயசா இருக்கும்போது அவன் அரண்மனை வாழ்க்கையில இருந்து அப்படி வெளியில வந்து அப்படி பார்க்கும்போது ஒரு எபிரேய வாலிபனும் எகிப்தினுடைய வாலிபனும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மோசே கோபம் வந்துருக்கு. மோசேயுடைய ரத்தம் என்ன ரத்தம்? எபிரேய ரத்தம். எகிப்திய கூட எகிப்திய வந்து அவன் சகோதரன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அவன் ஒரு போட்டு தள்ளிடுறான். அடிச்சு அவன் செத்து போறான். 40 வருஷம் நேர மீடியா தேசத்துக்கு ஓடி போனான். அங்க போனா அங்க ஒரு ஆசாரிய வகுப்புல உள்ள ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் இருந்த வீடு? 7 பேர் பொம்பளை பிள்ளைங்க. 7 பொம்பளை பிள்ளைய வீட்டுல இவன் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றான். 7 பொம்பளை பிள்ளைய வீட்டுல அவன் மாமியாவோட சேர்ந்து எத்தனை பேரு? 8. இவனு மாமனார் 2 பேரும் மைனாரிட்டி, அவங்க எல்லாரும் மெஜாரிட்டி. இவன் அங்க போற இதுல அங்க ஓடி போய் அவங்க கூட இருந்ததுல அந்த 7 பொம்பளையோட கேட்க செய்யணும். அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு இவன் கடையில பெக்க வாய் திருக்குவாய் ஆகிட்டான். அது வரை நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால இவன் அந்த ஒரு 40 வருஷம் அங்க ஆடு பேசிக்கிட்டு இருந்தான். மோசே அவனை மீண்டும் ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் மீண்டும் என்ன செய்கிறான்? வருகிறான். அந்த மோசே தேவனுடைய ஓரை பர்வதத்திலே தேவனோடு கூட இருந்து கற்பனைகளை என்ன செய்தான்? எழுதுவார். கற்பனைகளை கொண்டு வா. இந்த கற்பனைகளை கொண்டு வரும் பொழுது இங்க கீழே ஜனங்கள் என்ன பண்றாங்க? புஸ்தகம் யாத்ரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார். யாத்ரா புஸ்தகம் 32:10 ஆண்டவர் சொல்றார். அதுக்கு முன்னால பாருங்க, உபவாசங்கள் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்து, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவன் ஜனங்களுக்காக அங்க போய் 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு பேசி ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பலைகளை வாங்கி கொண்டு வரணும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா நீ சீக்கிரமா இறங்கி போ. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து போட்டார். கீழே இறங்கினாங்க. கண்ணுக்குட்டியை செய்து அதை கும்பிட்டு கூத்தாடி அவங்க நிர்மாணமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு கடுமையான கோபம். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு. 10ஆவது வசனத்தில் வாசிங்கன்னா, ஆகையால் என் கோபம் இவர்களின் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடுன்னு சொல்றாரு. யார் பார்த்து சொல்றாரு? மோசேயை பார்த்து சொல்றாரு. மோசே கண் கூட பார்க்கல. ஜனங்கள் இப்படி இந்த லட்சத்துல தன்னை அழைத்து கொண்டு வந்தவரை அடிமைத்தனத்தின் வாழ்விலிருந்து நம்மை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆண்டவரை மறந்து இப்படி ஆவாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? ஆண்டவர் மேல பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரம் கிளம்பும் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னவர் அவர் சொல்றாரு, எனக்கு கடும் கோபம், இந்த கோபத்தினால அவங்களை அழித்து போட நீ என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னவரு சொல்றாரு, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன்னு சொல்றாரு. யார பார்த்து சொல்றாரு? மோசேயை பார்த்து சொல்றாரு. ஹலோ, கேக்குறீங்களா? இப்போ உங்களை பார்த்து நல்லா அனுசரிறேன், ஒன்ன மட்டும் நான் உங்க பெரிய ஜாதியாக்கி உன்னை உயர்த்தல அப்படின்னு சொன்னா, அப்படியா? ரொம்ப சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி எத்தனை சோத்திரம் போடுவீங்க? எத்தனை அல்லேலூயா போடுவீங்க? சொல்லுங்க. அவ்வளவு வேணும், அழித்து போடணும். நம்மளை மட்டும் ஆண்டவர் தூக்கி விட்டா போதும். ஆனா அந்த மோசே அப்படி கிடையாது. மோசே அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த மோசையை குறித்து நம்ம வாசம் அந்த
புத்தகத்துல அவன் மிக தாழ்மை உள்ளவன், மிக தாழ்மை உள்ளவன். அவன் என்ன பண்றான் தெரியுமா? 11வது வருஷத்துல ஆண்டவர்கிட்ட பேசுறான். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீ மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே நீர் அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தே சொல்வானே. உடைய கோபத்தில் உடைய உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு அவன் சொல்றான், உமது தாசனாகிய ஆபிரகாமே. எடுத்தோடனே சொல்லிடுவோம், தாசனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வேற யாரையும் மத்தியஸ்தரா வச்சு அவர் உடன்படிக்கை பண்ணல. யார் வச்சு உடன்படிக்கை பண்ணாரு? தன்னையே வைத்து உடன்படிக்கை பண்ணார். ஆண்டவர் தன்னையே வச்சு பிராமிஸ் பண்ணது ஆபிரகாமுக்கு. அதான் சொல்றான், சொல்ற பாருங்க, ஒரு தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தர்களும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன அந்த தேசம் முழுவதையும் அந்த உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணைக்கு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோசேக்கு விரோதமாக அவன் எத்தியோப்பிய தேசம், அந்த எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை அவன் மேரேஜ் பண்ணதுனால என்ன 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களையும் கொண்டு பேசினதில்லையோ என்று சொல்லுகிறார். யாரு? மிரியாம் யாரு? மோசேயுடைய உடன் பிறந்த சகோதரி. ஆரோன் யாரு? அவனும் உடன் பிறந்த சகோதரி. உடன் பிறந்த சகோதரர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது மிரியாம் ஆடி பாடி மகிழ்ந்து பாட்டு பாடி, ஒரு மிரியாம் நல்ல ஒரு துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு ஸ்திரீ. ஆனா அவளுக்குள்ளும் என்ன இருந்தது? ஒரு வஞ்சனை. ரொம்ப துதிச்சு ஆராதிக்கணும்னு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். சில நேரம் நல்லா இருந்தா பரவாயில்ல, சில நேரம் அவங்களுக்குள்ள நாமெல்லாம் நம்மளை விட இவங்கெல்லாம் யாருன்னு நினைப்பு வந்துட்டு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவங்கள கை வச்சிருவாரு. அப்படிதான் நம்ம சபையில் ஒரு சிலர் எல்லாம் அப்படியே போச்சு. அவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை. இங்க பாத்தீங்கன்னா எத்தியோப்பிய ஸ்திரீ இந்த மோசே அவங்களுடைய மனைவியை வச்சு இவங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்து இவங்க சொல்றாங்க, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. நீ என்ன தேவனுடைய மனுஷன் யாரு? மோசேயை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? மோசேயானவன் 3ஆம் வசனம் சொல்லுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தாசனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள உள்ளவர். இப்படிப்பட்ட பெயர் பெற்ற ஒரு ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக வாயை திறந்தார். ஆண்டவர் சுத்தா இருப்பாரா? 8ஆவது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம். 8:9 நம்ம வாசிக்கும் பொழுது சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். யாரோடு? மோசேயோடு. இப்படி இருக்கு. அவன் சொல்ற, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றால், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். அவ்வளவுதான். கோபம் வந்துட்டு ஆண்டவர் விலகி போயிட்டார். ஒருவேளை அந்த இடத்துல நின்றுருந்தா சுட்டு எரிஞ்சுப்பார்.
உங்களை கூப்பிட்டு ஆசாரி கூடத்துக்கு முன்னால வர கூப்பிட்டு ஆசாரி கூட அந்த வாசல்ல ஆண்டுடைய மகிமை விளக்கி இந்த ஆரோனோடும் மிரியாவோடும் பேசுகிறார். மோசே பக்கத்துல இருந்த கர்த்தருக்கு கோபம் வந்த உடனே அப்படியே இந்த வார்த்தை சொல்லிட்டு உங்களுக்கு பயமே இல்லாம போயிடுச்சா அப்படின்னு விலகி போயிடுறாரு. இப்படி விலகி போன உடனே நடந்த சம்பவம் 10வது வசனம் சொல்லுகிறது, மேகம் கூடாரத்தை விட்டு நீக்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவரே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். மோசே அப்படிதான் உடனே அறியும். உடனே மோசையுடைய ஒரு கேரக்டர் என்ன, அவன் 40 வயசுல ரொம்ப கோபக்காரன். ஆனா 80 வயசுக்கு பிறகு ஆண்டவருடைய அழைப்பின்படி வந்தவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில் மிக மிக சாத்தப்படும் பொழுது தண்ணி இல்ல, ஜனங்கள் எல்லாம் எழுச்சுவாங்க. அப்படியே மோசையை சுற்றி வந்து கல்ல எடுத்து அப்படி எழுதுவாங்க. அந்த கல்லெடுத்து கொண்டு வாங்குவாங்க. மோசே கட்டார்னு கீழே விடுறோம். கட்டார்னு நினைக்குமா கீழே விடுவோம். இப்ப இவங்க கல் இருந்தாங்கன்னா யாருக்கு மேல விடுவோம்? எதிர்த்து நிற்காம அண்ணன் மேலேயா அப்பா மேலேயே தான் கல் அடிக்கும். ஒருத்தருக்கு தான் இவரே கல்லடிச்சு செத்துருவாங்க. ஏன்னா காரணம் என்ன? மோசே அவரு இந்த ஆண்டவரே கீழே விழுந்துருவாரு. அப்படின்னா என்ன? அவர்கிட்ட உள்ள தாழ்மை. ஆண்டவரே ஆண்டவரே கீழே விழுந்தாருன்னா ஆண்டவர் அப்படியே மோசையை தன்னுடைய அன்பான அரவணைத்து அவருக்கு பக்கத்துல தான் நிற்பார். இந்த ஜனங்களுக்கு பக்கத்துல ஆண்டவர் நிற்கவும் மாட்டார். ஜனங்களுக்கு பக்கத்துல ஆண்டவர் நிற்கவும் மாட்டார். ஏன்னா மோசே அவன் உண்மை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக. நீங்க எபிரேயர் 3:3 நீங்க அவரை குறித்து வாசிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா. இப்போ மோசே எப்படி இருக்காங்க பேரை வச்சுக்கிட்டு, ஆனா அந்த மோசே உண்மை உள்ளவனா, கடவுளுக்கு ரொம்ப உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்க நம்ம பார்க்கிறோம். அவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே 7 நாள் பாளையத்துக்கு புறப்பே விளக்கப்பட்டிருந்த பின்பு சேர்த்துக் கொள்ளப்படணும். பாருங்க, அவள் அப்படியே பாளையத்துக்கு புறப்பே தேவனுடைய சமூகத்தை விட 7 நாள் அவள் இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஆராதிக்க முடியாது, ஆடி பாடி துதிக்க முடியாது, வெளியில போட்டார். கர்த்தருக்கு சோதரம். இதுதான் நான் கட்சி செபித்தான். நான் அப்படியே வாசித்தேன். யோபு 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோபு 30:20 வாசிக்கும் பொழுது யோபு சொல்றாரு, யோபு பக்தன், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு போடாது இருக்கிறேன், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரம் முகமா இருக்கிறேன். ஏன் யோபு மட்டும் நான் கெஞ்சி இருந்தாலும் பாரமுகமா இருக்கிறேன்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு? நல்லா கேளுங்க. சில வேலைகள் இதுக்கு ஒரு பெரிய ஒரு இடருக்கு ஒரு நியாயமான காரியம். மோசே கெஞ்சி செபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, யாக்கோபு கெஞ்சி செபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, மனாசே ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரத்தை கொண்டு வந்து ஜனங்களை சீர்கெடுத்த அந்த மனாசே கெஞ்சி செபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறாரு. ஆனா யோபு பக்தன் அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. சொல்றாரு, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு போடாது இருக்கிறேன், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாய் இருக்கிறேன். அப்படின்னா ஏன் யோபு பக்தனுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா, யோபு பக்தனுக்கு அந்த வியாதி வருவதற்கு, அந்த சோதனை வருவதற்கு சாத்தான் அவரிடத்துல உத்தரவு கேட்கும் பொழுது ஆண்டவர் சென்போர் என் தாசனாகிய
யோபுடைய உயிரை மட்டும் நீ வாங்காதன்னு சொல்லி அனுப்புனதுனால ஆண்டவர் கடைசி வர யோபுடைய அந்த வார்த்தையை கேட்காத மாதிரி இருக்கார். கேட்காத மாதிரி தான் இருக்கார். கேட்கறன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. சில வேளைகளில நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதை கேட்கலன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். இன்னும் கேட்பாயா, இன்னும் பேசுவாயா? நீ கேட்காவிட்டா நான் சோர்ந்து போவேன், நான் தள்ளாடி போவேன், நான் தளர்ந்து போவேன் அப்படின்னு பாடுறாரு. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உண்மை. அதுதான் ஆண்டவர் இருக்கிறார். நாம கேட்டுட்டே ஏசப்பட்ட நம்ம கெஞ்சிடும். அப்படி கெஞ்சதுனால நமக்கு ஒன்றும் என்னதாகாது, குறைஞ்சு போக மாட்டோம். அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதே ஆண்டவர் நம்ம கெஞ்சலின் சத்தத்தை கேட்கும் பொழுது நம்மை மென்மேல் உயர்த்துவார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இதே யோபு பக்தருடைய எல்லா இதை கேட்டு 42:2 அதே யோபு பக்தர், தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைவிடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு யோபு 42:2 சொல்றாரு. 42:5 நம்ம பார்க்கும் பொழுது என் கண்கள் அவரை கண்டதுன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 10வது வருஷம் 11வது வருஷம் அவர் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக் கொள்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்காமல் ஏற்படுறாருன்னா அத உனக்கு பெரிய டபுள் போர்ஷன் பிளஸிங் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதை நீ விசுவாசிக்கணும். ஆண்டவருக்கு ஐயோ கேட்கலையே நீ புலம்புகிறார். ஐயோ என் ஜெபத்தை கேட்கலையே, என் ஜெபத்தை தள்ளிட்டாரோ, என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு இப்படி புலம்பினா உனக்கு உண்மை கிடையாது. நீ கர்த்தரை நோக்கி கெஞ்சி அழுது நீ ஜெபித்து கொண்டே இரு. கர்த்தர் புலம்பலின் சத்தத்தை ஆனந்த கழிப்பாக மாறப்படுவார். அல்லேலூயா. சாம்பலை சிங்காரமாக மாறப்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கி நீரூற்றாக மாற்றி கொடுக்கிற கர்த்தர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாழ்வை வளமாக்கி ஹல்லேலூயா கர்த்தருடைய செழிப்பான இடத்திலே கொண்டு போய் விடப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய ஜெபத்தை கேட்பார், உன் கெஞ்சுதலை கேட்பார், உன்னுடைய அழுகை கூக்குரலை கேட்பார். இங்கு நாம பார்க்கிறோமே, அது அந்த ஆசாப்பு சொல்லுகிறதை போல 77ஆம் சங்கீதம் அந்த 1வது வசனத்திலே ஆசாப் சொல்வதை போல நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை கொண்டு நாம் செவிப்போம். அல்லேலூயா. நம்மை